Very good afternoon to everyone. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எய்ட்ஸ்னா என்னதுன்னா உதவிகரம், எதை உதவியாக எடுத்துக்கலாம் இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கும்போது டூ கைண்ட்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் ஆர் தேர், ஏஐடிஎஸ் எய்ட்ஸ், இன்டர்னல் எய்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். அதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எய்ட்ஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன், இன்டர்னல் எய்ட்ஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ அப்போ அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு கோடிஃபைடு லா, அதுதான் ஸ்டாட்யூட்னு சொல்றோம், இல்லை ஆக்ட்னு சொல்றோம். அந்த லாக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையே நம்ம என்ன பண்றோம், ஒரு டூலா எடுத்துக்கிறோம், இன்டர்னல் எய்டா எடுத்துக்கிறோம், ஒரு எய்டா எடுத்துக்கிறோம், ஒரு ஆக்டை இன்டர்பிரட் பண்றதுக்கு. அதுல எதை நம்ம அதிகமா ரிலை பண்ணலாம், இல்லை எதை ரிலை பண்ண முடியாது, இல்லை எதை சுத்தமா ரிலை பண்ண முடியாது, எந்த அளவுக்கு ரிலை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்கள் இருக்கு. அதாவது வாட் ஆர் த ஆக்ட் கண்டைன்ஸ், வாட் கான்ஸ்டிடியூட் ஆக்ட்ஸ் ஆர் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆரம்ப கட்ட கிளாஸஸ்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே எடுத்தது தான் இப்போ கொஞ்சம் எலாபரேட்டிவா இந்த டாபிக்ல பார்க்குறோம். ஏன்னா லாஸ்டா இல்லை ஸ்டார்டிங்ல என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஷார்ட் டைட்டில் இருக்கும், லாங் டைட்டில் இருக்கும், ப்ரியாம்பிள் இருக்கும், மார்ஜினல் நோட்ஸ் இருக்கும், ஹெட்டிங்ஸ் இருக்கும், அப்புறம் சோ இருக்கும். இப்போ நான் ஒரு 5 விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த 5 விஷயத்தை தான் லாஸ்ட் செஷன்ல நான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணாதவங்க பார்த்துட்டு வாங்க, இன்னைக்கு கிளாஸ் வந்து அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை பத்தி எலாபரேட்டிவா பார்த்தோம். ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், ப்ரியாம்பிள், மார்ஜினல் நோட்ஸ், ஹெட்டிங். இதுல எதெல்லாம் வந்து இன்டர்னல் எய்டுன்னு சொல்ல முடியும், இல்லை எந்த அளவுக்கு சொல்ல முடியும், இல்லை எய்டா எடுத்துக்க முடியாதா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதை பற்றி நான் டீப்பாக சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமைனிங் செவன் ஐட்டம்ஸ் வித் ரிகார்ட் டு இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ரிமைனிங் 7 என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த 6வது நம்ம பார்க்க போறது வந்து definition or interpretation class, 6th internal aid. இந்த டெஃபினேஷன்ங்கிறது பொதுவாக நிறைய ஆக்ட்ல செக்ஷன் 2லயோ இல்லை செக்ஷன் 3லயோ இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட்ல செக்ஷன் 2லயோ இல்லை செக்ஷன் 3லயோ இருக்கும். சில ஆக்ட்ல எக்ஸாஸ்டிவா டெஃபினேஷன் கிளாஸ அந்த டெஃபினேஷன்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த செக்ஷன்ஸ்லயே கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு தனியா டெஃபினேஷன் கிளாஸ்னு இல்லாம வேற கன்சர்ன் ப்ரொவிஷனை பத்தி பேசும்பொழுது அந்த ப்ரொவிஷன்லாம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணாமலும் இருப்பாங்க. அப்ப என்னன்னா காமனா அதுக்கு என்ன மீனிங் இருக்கோ நம்ம அதை எடுத்துப்போம். சரியா? இந்த டெஃபினேஷன் கிளாஸ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸை நாம வந்து ஒரு டூலா எடுத்துக்கலாமா, இன்டர்னல் எய்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் கிளாஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய பயன்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கிளாஸ் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை காமனா நம்ம சொல்லும் பொழுது அதோட மீனிங் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பப்ளிக் சர்வெண்ட்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை இப்போ லா பேக்ரவுண்டே இல்லாத ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு காமன் லேமன் அவர்கிட்ட கேட்கிறார் ஹூ இஸ் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். பட் ஆனா லால ஒரு பர்டிகுலர் ஆக்ட் கீழே பப்ளிக் சர்வெண்ட்னா யாரு, அவருக்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் இல்லை சம்திங் கேசஸ் ஏதாவது இருக்குன்னா அவர் இந்த டெஃபினேஷனுக்கு கீழே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆக்ட்லயுமே என்ன பண்றாங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு டெஃபினேஷன் கிளாஸ் போட்டுடுறாங்க. அப்போ அது எதுக்காகன்னா டெஃபினேஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இந்த அர்த்தத்தின் கீழே வந்தா மட்டும்தான் அவர்கள் இதற்கு கீழே கவர் செய்யப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா இல்லாத பட்சத்துல it would not include those persons அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினேஷன் கிளாஸ். சரியா? இந்த டெஃபினேஷன் கிளாஸ்ங்கிறது தனியாகவும் இருக்கலாம், இல்லை அந்த கன்சர்ன் செக்ஷன்லயும் இருக்கலாம், இல்லை பொதுவான அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஆர்டிகல் 12 என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல நமக்கு வந்து வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் ஸ்டேட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க அப்படி இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால என்ன இருக்குன்னா ஸ்டேட்டுங்கிற இடத்துல ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம ஸ்டேட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் இன்க்ளூட்ஸ்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். வேற ஏதோ ஒரு புது விஷயம் இல்ல ஒரு புது விஷயத்த கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ளூட் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டேட்டுங்கிறது கீழே கிட்டத்தட்ட அம்டி நம்பர் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் ஆர் தேர். whether LIC is a state or not, whether Airport Authority of India is a state or not, whether banks are state or not, whether BCCI is a state or not, whether அந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்லாஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகுது while interpreting the word definition, while interpreting the word interpretation. அப்போ அந்த அதுல என்ன இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி அவங்க பிரயோகப்படுத்திருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்னா என்னங்கிறது நம்ம அந்த செக்ஷனை அந்த ஆர்டிகலை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆர்டிகல் ஆனா எப்படி ஆரம்பிக்குது, ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதே ஸ்டேட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா என்ன அர்த்தம்னா இட் இஸ் எக்ஸாஸ்டிவ்னு அர்த்தம். எக்ஸாஸ்டிவ்னா என்ன அர்த்தம்னா அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அதற்கு கீழே வரும், அதுல சொல்லாத விஷயங்களை அதுக்கு கீழே வராது அப்படின்னு எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கிறதா. வாலண்டரிலி தே ஹவ் எக்ஸ்க்ளூடட் சம்திங் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தியிருந்தா அர்த்தமே என்ன ஆயிருது, மாறிடுது. ஸோ அங்க என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அங்க என்ன மீன் பண்ணிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த என்டையர் செக்ஷன்ஸ். இப்போ ஒரு ஆக்ட்ல ஒரு 167 செக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் எவிடன்ஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 167 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 167 செக்ஷன்ஸ்லயும் கோர்ட்னா என்ன, இல்ல ப்ரிசம்ஷன்னா என்ன, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்பொழுது இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் நான் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா ஓவரால் எங்கெல்லாம் அந்த ஆக்ட்ல அந்த வார்த்தை பிரயோகப்படுத்திருக்கோ அங்க எல்லாம் இந்த அர்த்தத்துலதான் பிரயோகப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு நிறைய முறை கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிமினல் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். கிரிமினல்ல நம்ம சொன்னதே ரிப்பீட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதுக்காக சொல்றேன்னா ஒரு பர்பஸ்க்காக சொல்றேன். இப்ப கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், கிரிமினல் லா அப்படின்னாலே கண்டிப்பா மென்சரியா இருக்கணும், மென்சரியா இல்ல குற்றம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா அது குற்றம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ட்டே இருக்காது, அந்த மாதிரி ஒரு விளக்கமே கொடுக்கப்பட்டிருக்காது. அதாவது ஒரு சில செக்ஷன் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whoever knowingly or dishonestly அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னும் சில செக்ஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 375 அதுக்கப்புறமா வந்து 304B இந்த மாதிரியான செக்ஷன்ல எல்லாம் என்ன இருக்காது, அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்காது. அப்போ அங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா வேற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ டவுரி டெத்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இந்தியன் பீனல் கோட்ல, செக்ஷன் 304B இருக்கு. செக்ஷன் 304B டவுரி டெத் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is first வந்து a married woman should have been died other than natural cause. அதுதான் first ingredient. That is a married woman should have died other than natural cause. இயற்கை மரணம் அல்லாத பிற வகையில் ஏதோ ஒரு வகையில அவங்க மரணம் அடைந்திருக்கணும். அது வந்து மேபி பை ஹேங்கிங் ஆர் பை என்னது பை கீப்பிங் ஃபயர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கணும். அந்த திருமணமான பெண்ணிற்கு எத்தனை வருடத்திற்குள்ள அந்த மரணம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா within 7 years of marriage, and it is shown to the court that she has been subjected to the cruelty before the happening of such death அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த மரணம் ஏற்படுவதற்கு முன்பு அவர் ஏதோ ஒரு வகையில் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த கோர்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தா போதும், இட் ஹாஸ் பீன் ஷோன் டு த கோர்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். என்ன இருக்காது, to be proved to the court that before happening of such death she has been subjected to அப்படின்னு இருக்காது, to be shown to the court அப்படின்னு இருக்கும். யோசிச்சு பாருங்க, to be shown to the courtனா ஒரு என்னன்னா ஒரு prima facie ஒரு cruelty நம்ம மேட் அவுட் பண்ணாலே போதும், செக்ஷன் 304B ஒரு ஹஸ்பண்டுக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல யார் அந்த உமனை crueltyக்கு சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாவோ ஸ்லாப் பண்றதுக்கு போதும். இப்போ அதே அந்த செக்ஷன்ல to be shown க்கு பதிலா to be proved to the court that immediately before marriage, immediately before death she has been subjected to cruelty இருந்துச்சுன்னா ப்ரூவ்டுங்கிறதுக்கு அப்ப என்ன அதிக அளவுல நம்ம அதை எதை பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு கேஸை. ஆனா டு பி ஷோன்னு சொல்லும்போது நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ண தேவையில்லை, அதை இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. அப்ப டவுரி டெத்துங்கிற டெஃபினிஷன் எங்க இருக்கு, செக்ஷன் 304B IPC இருக்கு. என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு,
டெத் இருக்கணும். அந்த டெத் வந்து அதர் தன் நேச்சுரல் டெத்தா இருக்கணும் ஆஃப் அ மேரிட் உமன். ரெண்டாவது இட் ஷுட் பி ஹேப்பன் வித்தின் 7 years ஆஃப் மேரேஜ். மூணாவது பிஃபோர் சச் டெத் ஹேப்பன் இட் ஷுட் பி ஷோன் டு த கோர்ட் தட் தட் உமன் ஹாஸ் பீன் சப்ஜெக்டட் டு குரூயல்டி. நாலாவது என்ன அப்படின்னா தட் குரூயல்டி ஷுட் பி வித் ரிகார்ட் டு ஆர் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஆஃப் டவுரி அப்படின்னு இருக்கணும். இந்த நாலுமே இருந்தால் தான் டவுரி டெத் அப்படிங்கிற ஒரு இதில் வரும். அப்போ நம்ம இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்லி பை கோயிங் த்ரூ த டெஃபினேஷன் கிளாஸ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். அது தனியாகவும் இருக்கலாம், ஒரு ஆக்டோடைய ஆரம்ப கால செக்ஷன்ஸ்லயும் இருக்கலாம், இல்ல இப்ப நான் சொன்ன 304B எக்ஸ்க்ளூசிவ்லா 304B they have been given defined what is dowry death. சரியா? சோ இப்போ இத வந்து நம்ம ஒரு இன்டர்னல் எய்டா எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். because it explains or it gives meaning to the words used in that particular provision. அதனால இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆர் டெஃபினிஷன் கிளாஸ் என்ன பண்ணணும்? தாராளமா எடுத்துக்கலாம். சரி சார், இப்ப நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பர்டிகுலர் வேர்டை ஒரு ஆக்ட்ல பல முறை அதே வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்க பொழுது நம்ம வந்து அதே அர்த்தம் தான் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு மாற்று இருக்கா? எஸ், ஆல்வேஸ் எனி ரூல் ஹேஸ் சம் எக்ஸப்ஷன். இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல இதுக்கான அர்த்தம் இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தா அப்ப அங்க ஜெனரல் always special law would be prevailing over the general law அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு டெஃபினேஷன் ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதை தான் எடுத்துக்கணுமே தவிர அதில் வந்து ஒரு கிளியரா இல்லை, ஒரு கிளாரிட்டியா இல்லைன்னா தான் ஜென்ரலா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆரம்ப கால டெஃபினேஷனை எடுத்துக்கணும். இதை எப்படி சொல்றது? இப்போ நம்ம ஐபிசி படிச்சிருப்போம். ஐபிசில செக்ஷன் 6 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் இன் த கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. டெஃபினேஷன்ஸ் இன் த கோட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் டு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப எக்ஸப்ஷன்ல ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை அந்த டெஃபினேஷன் கீழே நம்ம எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் 299ல அதுக்கு கீழே ஏதாவது எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும்னா ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுத்திருக்கோம். எதெல்லாம் வந்து we cannot label it as murder if it has been done during by sudden provocation at the peak of the heat of the argument or at the peak of the fight or something. அதாவது ஒருவர் அந்த சூழ்நிலையில தெரியாத பட்சத்தில் அந்த இன்டென்ஷன் இல்லாம ஏதோ ஒரு இதுல பை சடன் ப்ரொவோகேஷன் ஆஃப் த விக்டிம் இல்ல வேற ஏதாவது ரீசன்ல இருந்தா we cannot label it as murder அப்படின்னு இருப்பாங்க. ஒருத்தரை வந்து நம்ம பலத்தை அதிகமா பிரயோகப்படுத்தி ஒருத்தர் தள்ளி விட்டுருப்போம். அவன் வந்து செவுத்துல மோதி அவனுக்கு ஏதோ ஒரு தலையில அடிபட்டிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி சொல்ல முடியாது, அவனுக்கு வந்து அந்த கொலை செய்யணுங்கிற அந்த நோக்கம் இருக்காது. எஸ், தட் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஹஸ் பீன் யூஸ்ட் பட் இட் ஹஸ் நாட் இன்டெண்டட் டு காஸ் மர்டர் டு தட் பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிற போது அது சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் கிளாஸ் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 6th திங் வித் ரிகார்ட் டு இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அடுத்து 7th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிசோ. ப்ரொவிசோக்கும் எக்ஸப்ஷனுக்கும் சேவிங் கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம ஒரே ஸ்ட்ரெச்ல பார்க்க போறோம். ஆக்சுவலி 7th ஒன் இஸ் ப்ரொவிசோ அண்ட் 8th ஒன் இஸ் எக்ஸப்ஷன் அண்ட் சேவிங் கிளாஸ். ஆனா மூணுத்துக்குமே ஒரு தின் லைன் தான் மேக்ஸ் டிஃபரன்ஸ் வித் ரிகார்ட் டு தோஸ் 3 திங்ஸ், ப்ரொவிசோ, எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸஸ். சரியா? ப்ரொவிசோ அப்படிங்கிறது பொதுவா எங்க கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு டெஃபினேஷன் செக்ஷன்ல எனேபிள்ட், தேவோட எனேபிள்டு சம்திங், இதுனா இப்படிதான், இதுக்கு கீழே இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு விலக்கு அளிக்கணுங்கிறதுக்காக சொன்ன விஷயத்துல இது வராது அப்படிங்கிறதுக்காக கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ரொவிசோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு செக்ஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன்ல இருந்து ஏதோ ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அந்த பார்ட் அந்த ப்ரொவிஷன்ல வராது அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ப்ரொவிசோ. சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Proviso is used to remove special cases from the general enactment. Proviso is used to remove special cases from general enactment. இப்போ இந்த proviso இல்லைன்னா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா எதை விளக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுவும் அதற்குள் அடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை அந்த லெஜிஸ்லேட்டர் இன்டென்ட் பண்ணல, அதை அவரு அப்படி பொருள் கொள்ளணுங்கிறத விரும்பல. அதற்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொவிசோ வைக்கிறாங்க. எங்கெல்லாம் சார் ப்ரொவிசோ இருக்கும்? நம்ம எங்கேயாவது ஏதாவது செக்ஷன்ஸ்லயோ இல்ல கான்ஸ்டிடியூஷன்லயோ எங்கேயாவது ப்ரொவிசோ பார்த்திருக்கோமா? எப்படி ஒரு டெஃபினிஷன் கிளாஸ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ங்கிறத தனியா டெஃபினிஷன் இன்டர்பிரிட்டேஷன் போடாம
தனியா அந்த செக்ஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி ப்ரொவிசோவும் கூட தனியா என்ன பண்ணல, சொல்லாம யூஸ் பண்ணிருக்க கூடிய வேர்டு மூலியமா நாட் வித்ஸ்டாண்டிங் தட், இல்லைன்னா தனியா ஒரு பர்டிகுலர் ஆர்டிகலுக்கு கீழே லாஸ்டா கூட ப்ரொவிசோவை இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் த டைம் சைட் ஹெட்டிங் ஆஃப் ப்ரொவிசோ அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி தான் அதை பத்தி விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஆர்டிகல் 15க்கு கீழே ப்ரொவிசோ இருக்கு, ஆர்டிகல் 16க்கு கீழே ப்ரொவிசோ இருக்கு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19ல கூட ப்ரொவிசோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், ஐம் நாட் டெல்லிங் எக்ஸாஸ்டிவ், என்னோட ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேன். ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் செக்ஸ், ரிலிஜியன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். அதாவது அப்படி போட்டிருக்கோம். அப்புறமா லாஸ்டா ஆர்டிகல் 15ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ப்ரிவென்ட் ஸ்டேட் ஃப்ரம் கிரியேட்டிங் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பாலினத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது. யார் பண்ணக்கூடாது, ஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 33% ரிசர்வேஷன்ங்கிறது கூட இன்னும் அதிகமாகி 50% ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்கு நம்ம ஸ்டேட் லெவல்ல. அதே மாதிரி உமனுக்கு அகைன்ஸ்டான குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு தனியான ஒரு சிறப்பு சட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போக்சோ ஆக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷலா கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் எந்த இடத்துல தான் அதுக்கான அதிகாரம் வருது, வேர் யூ கெட் த அத்தாரிட்டி டு have special courts to try cases against women or children like the case of போக்சோ. எங்க இருந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, by proviso to article 15. நீங்க போக்சோ ஆக்ட் எடுத்தா பாத்தீங்கன்னாலே சரி, this act has been enacted wide the power given under article 15 clause 3 or something அந்த மாதிரி போட்டிருக்கோம். எப்படின்னா அந்த ப்ரொவிசோவில் இருந்து கிடைக்கப்பட்ட அதிகாரத்துல அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஸோ ப்ரொவிசோங்கிறது என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து they would explain what this particular section or this article or this provision is about அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறத அந்த செக்ஷனுக்கு கீழே கொடுத்துருவாங்க ப்ரொவிசோ. சரியா? எப்பவுமே வந்து இந்த ப்ரொவிசோவை வந்து நம்ம எப்ப எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டட் டு த எனேபிளிங் ப்ரொவிஷன், மேல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உட்பட்டு தான் நம்ம ப்ரொவிசோவை ஒரு எய்டா நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, தனியாக இதை மட்டும் துண்டாக எடுத்து நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எய்டா எடுத்துக்க முடியாது. பட் ஆனா the words used is very clear, such as that both the things can operate in a separate manner or in a different track அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ரொவிசோவை தனியாகவும் பிரயோகப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காமன் ஒரு பிரின்சிபல். என்ன சொல்றாங்கன்னா, லேட்டஸ்டா எனாக்ட் பண்ணதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கு கீழே தானே ப்ரொவிசோ கொண்டு வராங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், தனியாக இருக்கு, இது தனியாகவும் அது தனியாகவும் இருக்கு, நான் ப்ரொவிசோவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஐ கேன் மேக் அன் இன்டர்பிரிட்டேஷன் இன் சக்சஸ்ஃபுல் வே அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, தென் ப்ரொவிசோ கேன் பி ஈவன் given priority when compared to that enabling provision சொல்றாங்க. பிகாஸ் ப்ரொவிசோ இஸ் enacted at a latest stage, கடைசியாக அதை தான் அவர்கள் எனாக்ட் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்கு வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன். சரியா? அதுக்கு அடுத்து தனியா ப்ரொவிசோ எங்க சார் கொடுத்துருக்கு, இப்ப நீங்க கான்ஸ்டியூஷன்ல சொன்னீங்க, அதெல்லாம் ப்ரொவிசோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து இது அதுக்கு கீழே வராது, இல்ல அதுக்கு கீழே விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16க்கு கூட ப்ரொவிசோ இருக்கு. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, மேம்போக்காக பார்த்தா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈவன் தோ state should ensure equal opportunity, it is giving reservation and other kinds of privileges etc. இல்லையா? அப்ப அது எப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு, by virtue of this proviso. ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்து இந்த ப்ரொவிசோங்கிற வார்த்தை தனியாக எங்கேயாவது பிரயோகப்படுத்திருக்கா, நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா? இதுக்கும் ஐபிசி எடுத்துக்கலாம். ஏன்னா ஐபிசியில அந்த கோடுல ஆல்மோஸ்ட் ஒரு 511 செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே அது ஓரளவுக்கு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப செக்ஷன் 111 ஆஃப் ஐபிசில ப்ரொவிசோ அப்படிங்கிறது இருக்கும். செக்ஷன் 111 ஆஃப் ஐபிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, liability of abettor when one act abetted and different act done அப்படின்னு இருக்கும். liability of abettor when one acted abetted and different act done. சிம்பிள் ஒரு illustration. இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அபேட்டர்னா என்னது? ஒரு விஷயத்தை தூண்டி விடுபவர். தூண்டி விடுவதுங்கிறதுக்கு என்னங்கிறத தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதையெல்லாம் தூண்டி விடுவதாக கருதலாம் அப்படின்னு சொல்லும்போது, பண உதவியோ, பொருள் உதவியோ செய்வது, இல்லை ஒரு விஷயத்தை நடப்பதற்கு உடந்தையாக இருப்பது. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அபேட்மெண்ட் அப்படிங்கிற கீழே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கும் என்னோட நெய்பருக்கும் ஒரு பிரச்சனை. நான் என்ன பண்றேன், யாரோ சில பேரை என்கேஜ் பண்றேன். என்கேஜ் பண்ணி நீ அவனுடைய பைக்குக்கு தீ வச்சிடறா அப்படின்னு சொல்றேன். பைக்குக்கு தீ வைக்க போறவன் என்ன பண்றான், தீ வைக்க போற நேரத்துல அவன் பைக்கோடைய ஃப்ரண்ட் சீட்டு கவரை எடுத்து பாக்குறான். அது உள்ள ஏதோ ஒரு ஜுவல் பாக்ஸோ ஏதோ இருக்கு. உடனே அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்து அதை அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். எடுத்து வச்சுக்கிட்டு பைக்குக்கு இது பண்ணிடுறான். வெதர் ஐ ஆஸ் அன் அபேட்டர் would be charged for an offense of section 378 also. தெஃப்ட்டுக்கும் என் மேல ஒரு குற்றச்சாட்டு பதியப்படுமா, இல்ல செக்ஷன் 111 அபேட்மெண்ட்ங்கிறது மட்டும்தான், அதாவது டேமேஜிங் த ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான இதுக்கு மட்டும்தான் எனக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணப்படுமா அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 111 என்ன சொல்லுதுன்னா, தெஃப்ட்டுக்கு எனக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் வாட் ஐ ஹாவ் அபேட்டட், அதுக்கு மட்டும்தான் யூ கேன் சார்ஜ் மீ அப்படின்னு சொல்லி செக்ஷன் 111 படிச்சா தெரியுது. ஆனா அது கீழே ப்ரொவிசோன் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ப்ரொவைடட் தட் இஃப் தட் ஆக்ட் டன் விச் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் abatement but it is the consequence of abatement, then we can treat it in the same manner அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கான்சிக்வன்ஸ், இதனால அது நடந்திருக்கு அப்படின்னா என்னது எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் பைக்குக்கு தீ வைக்க சொன்னேன்னா, அந்த பைக்குக்கு வைக்கப்பட்ட தீ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3-4 வீடுகளையும் சேர்த்து இரையாக்கி விட்டது. சரியா? 3-4 வீடுகளையும் சேர்த்து இரையாக்கி விட்டது. தீக்கு இரையாகி விட்டது. சரியா? இப்போ எனக்கு இந்த ஒரு பைக்கு மட்டும் எரித்ததா என் மேல சார்ஜ் இருக்குமா, இல்ல அந்த 3-4 வீடுகளும் சேர்த்து எரிக்கப்பட்டதும் என் மேல சார்ஜ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த 3-4 வீடுகளும் சேர்த்து இரையாக்கப்பட்டதும் எனக்கு சார்ஜா இருக்கும். So the proviso says if something is consequence, இதன் விளைவாக அல்லது இதன் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்திருந்தால், அப்போ அதை நீங்க 111 கீழே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ப்ரொவிசோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எய்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சரியா? உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ப்ரொவிசோ இன்னும் ஈஸியா எப்படி சார் ப்ரொவிசோ ஞாபகம் வச்சுக்கிறது? in all kinds of criminal pleadings, proviso is a defense available to the accused person. Proviso is a defense available to the accused person. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவிசோ அப்படின்ற ஒன்று இருந்தால் அதை என்னவா எடுத்துக்கணும், டிஃபென்ஸ் ஆக அக்யூஸ்ட் பர்சன் எடுத்துக்கிட்டு, அப்போ அது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு வரும்? ஒரு டிஃபென்ஸா, ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு டிஃபென்ஸை நான் எடுக்கிறேன், திஸ் திங் ஹாஸ் பீன் happened due to sudden provocation or I have been intoxicated against my will by this person. அதாவது என்னால் சுயமா முடிவெடுக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு இதை எனக்கு மேல செலுத்தி அதன் விளைவாக நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டிஃபென்ஸை தட் அக்யூஸ் ஷுட் ப்ரூவ் இல்லையா? ஸோ ப்ரொவிசோ அப்படின்னாலே டிஃபென்ஸ் இன் எனி கிரிமினல் ப்ளீடிங், நார்மலா ஜென்ரலா. சரியா? இப்போ அந்த இன்னும் 2 இருக்குல்ல, அது என்னங்கிறத பார்ப்போம். ப்ரொவிசோ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அதுலயே அடுத்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸப்ஷனும் சேவிங் கிளாஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷனுக்கும் ப்ரொவிசோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோனா என்னன்னு சொன்னேன், இட் ஹாஸ் பீன் யூஸ்டு டு ரிமூவ் ஸ்பெஷல் கேசஸ் ஃப்ரம் த ஜெனரல் எனாக்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த எக்ஸப்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் intended to restrain the enacting clause to particular cases. அதாவது எக்ஸ்பிளனேஷன், ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அதை என்ன பண்றாங்கன்னா ரீஸ்ட்ரெயின் பண்றாங்க. ஒரு விஷயத்த இந்த அளவிற்கு தான், இல்ல இதுக்கு உட்பட்டு தான் அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரீஸ்ட்ரெயின் பண்றதுக்கு பேரு எக்ஸப்ஷன் அப்படின்னு பேரு. Exception is intended to restrain the enacting clause to particular cases. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஸ்ட்ரெயின்மெண்ட் திங். ப்ரொவிசோங்கிறது விலக்கு அளித்தல், ஒரு விஷயத்த முழுமையாக அந்த எனாக்டிங் கிளாஸ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிடறோம், அது ப்ரொவிசோ. இங்க எக்ஸப்ஷன்ல என்ன பண்றோம், அப்படி பண்ணாம பட் we are restraining that enacting clause or that main provision to particular cases. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக மட்டும் இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷன்.
இந்த எக்ஸெப்ஷன் வந்து நம்ம எங்க பார்த்திருக்கோம்? இந்த மாதிரி ப்ரொவிசோ வந்து டைரக்டா கொடுக்காமல் கூட என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஆக்ட்லயோ பர்டிகுலர் செக்ஷன்லயோ பர்டிகுலர் ஆர்டிகல்லயோ இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்து தனியாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல தனியாக இருக்காது. எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற விஷயத்துலதான் சேர்ந்துதான் இருக்கும். ஒரு ஆக்ட் இருந்துச்சுனாலே எக்ஸெப்ஷனும் சேர்ந்தே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ both the things, the definition along with exception together, that particular provision would be coming into force. அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அந்த பிரிவை வந்து அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர எக்ஸெப்ஷனை விட்டுட்டு நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் அர்த்தம் எடுத்துக்க முடியாது. எக்ஸெப்ஷன் இஸ் அன் இன்கிரீடியன்ட், எக்ஸெப்ஷன் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷத்தின் ஒரு அங்கம் தான் எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷன் கொடுப்பதன் நோக்கம் ஒருவாறாக குறுகிய வடிவில் நாம் அந்த எனேபிளிங் கிளாஸ அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த விளக்கத்தை பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸெப்ஷன்ஸ்க்கு என்னெல்லாம் சார் இருக்கு, எதெல்லாம் நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம அர்த்தம் கொள்வதன் மூலியமாக கூட எக்ஸெப்ஷன் பண்ணலாம். எப்படின்னா பை கோயிங் த்ரூ வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ் ஆர் வேரியஸ் பிரசிடென்ட்ஸ். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, டவுரி டெத் செக்ஷன் 304B சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம எக்ஸெப்ஷனா எடுத்துக்கலாம். அதாவது டிமாண்ட் ஆஃப் டவுரி இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் மேரேஜ், திருமணத்தோடு தொடர்புடைய ஒரு பணமோ இல்ல பொருளோ கேட்பதை டவுரி என்று சொல்லலாம். ஆனால் நான் வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதுவரை சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது அந்த குடும்ப உறவு. ஏதோ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, ஒரு தொழில்ல ஒரு நொடிப்பு நிலையை அடைந்துடுறாங்க. தட் பிசினஸ் ஹாஸ் பீன் மூவிங் டுவர்ட்ஸ் த லாஸ். அப்ப அந்த டைம்ல அந்த ஹஸ்பண்டுக்கு வேற யாரும் தெரியாத காரணத்தினால மனைவி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவசரமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு நான் நல்ல வழியா இந்த பிசினஸ் கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ கேன் யூ அரேஞ்ச் திஸ் அமௌண்ட் பை ஆஸ்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மாதிரியான சூழ்நிலைய நம்ம டவுரி டிமாண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கோர்ட்டுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுதுன்னா, no, it is accepted, it is exempted அப்படின்னு சொல்றாங்க. Because it is not demand in furtherance of marriage, திருமணத்துடன் தொடர்புடையதாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது என்ன, டவுரி டிமாண்ட்ல டவுரி டெத் அப்படிங்கிறதுல 4 இன்கிரீடியன்ட் இருக்கணும்னு சொன்னேன். அதுல 4வது இன்கிரீடியன்ட்டை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல் 3 இன்கிரீடியன்ட் என்ன சொன்னேன், அதாவது other than natural death, a death should have been happened and it should be happened within 7 years of marriage அப்படின்னு பார்த்தேன். And immediately before happening of that death, that woman should have been shown to be met with cruelty அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த இமீடியட்லிங்கிறத என்ன பண்றாங்க, இன்டர்பிரட் பண்ணி வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ் வரும்போது கோர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இமீடியட்லி என்பது அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு காரணமாக இது இருந்து அதன் விளைவாக அவர்கள் அந்த முடிவை எடுத்துக்கணும். சம்திங் தட் ஷுட் ஹவ் பீன் இமீடியட்லிங்கிறது என்னது, டக்கு இமீடியட்லிங்கிறது அதாவது அந்த மரணத்திற்கு முன்பாக இப்படி ஒரு செயல் இருந்திருக்கணும், இந்த செயலின் விளைவாக இது நடந்திருக்கணும், வைசி வெர்சா. அதுதான் இமிடியட்லின்னு சொல்றாங்க. ஸோ இமிடியட்லி யூ ஷுட் பி ஷோன் டு தட் கோர்ட் தட் இமிடியட்லி பிஃபோர் ஹர் டெத் ஷி வுட் ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு குரியல்ட்டின்னு இருக்கு. அப்ப அந்த இமிடியட்லிங்கிறதும் என்னது, ஒரு முக்கியமான விஷயம். திருமணம் ஆகிற ஒரு 8 வருஷத்துல முதல் வருஷம் எனக்கு எடுத்து கொடுத்த அந்த பொங்கல் சீர்ல இருக்கக்கூடிய துணி வந்து மோசமான துணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை ஒரு காரணமாக ப்ராசிக்யூஷன் வச்சா அந்த கேஸ் என்ன ஆயிடும், it would be a weak case because it cannot be even assuming that it is a cruelty. We cannot definitely say that that woman was subjected to the cruelty immediately before her death because that reason is very vague or it is very remote. சரியா? ஸோ இது ஒரு விஷயம். சரி, இது வந்து ஓகே. இந்த எக்ஸப்ஷன் இருக்கணும்னா எது எங்கேயாவது இருக்கா, நம்ம ஏதாவது ஒரு செக்ஷன்ஸ்ல இந்த எக்ஸப்ஷனை வச்சு பார்த்துருப்போமா அப்படின்னு பார்த்தா, நான் இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, செக்ஷன் 300 ஆஃப் ஐபிசில என்ன இருக்கு, செக்ஷன் 300 ஆஃப் ஐபிசில மர்டர்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது
அதுக்கு வந்து ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் அண்ட் எதெல்லாம் அந்த எக்ஸப்ஷன் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, ஜெனரலா நமக்கு மர்டர்னா என்னன்னு தெரியும். மர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொலை. அதாவது ஒரு நபர் இன்னொருவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தால் அதை கொலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Assume there is no proper explanation or proper exception given to the word murder. Then what it is presumed? Murder அப்படின்னா என்ன? அவன் மரணம் அடைந்திருக்கிறான். அந்த மரணத்திற்கு காரணம் இவன் தான். எந்த அளவிற்கு காரணம் தேவை கிடையாது. அது நேரடி காரணமா மறைமுக காரணமா தேவை கிடையாது. அவன் மரணம் அடைந்து விட்டான். அது நிச்சயம் இயற்கை மரணம் கிடையாது. அந்த மரணத்தை விளைவித்தது இவன் தான் அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருந்தா போதும், இது மர்டர் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். பட் ஆனா இந்த எக்ஸப்ஷன்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, எதையெல்லாம் மர்டர் கிடையாது, செல்ஃப் டிஃபென்ஸ், அப்புறமா ஜெனரல் எக்ஸப்ஷன்ல இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொத்தம் ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் மர்டர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸப்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் ரிஸ்ட்ரைன்ட் ஆர் இட் இஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷனை படிக்கும் பொழுது எக்ஸப்ஷனுக்கு உட்பட்டு அதை சில வளைந்து சில இடங்களுக்கு ஏற்றவாறு நம்ம அதை பொருள் கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸப்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் போத் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பர்டிகுலர் செக்ஷன். எக்ஸப்ஷன் இஸ் an இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அதை நீங்க மறந்துடாதீங்க. எப்படி ப்ரொவிசோ அப்படின்னாலே நமக்கு மைண்ட்ல என்ன வரணும்னா, மோஸ்ட்லி இட் இஸ் அ டிஃபென்ஸ் வித் ரிகார்ட் டு எனி கிரிமினல் ப்ரீடிங்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வருமோ, அதே மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த கேஸ் வருமா வராதா அப்படிங்கிறத யாரு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the prosecution should always look into that whether a case is coming under exception, but it is not necessary for prosecution to ensure a case is coming under proviso, but it is for a defense to look into that whether a case is coming under proviso. அதை சிம்பிளா சொல்றேன் பாருங்க, என்னுடைய செயல் விலக்கில் வருமா, அதாவது நான் ஒரு மரணம் விளைவிச்சிட்டேன், ஆனா அந்த மரணத்திற்கு காரணமா நான் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொவிசோ. ஆனால் வைசி வெர்சா இது மரணமா வருமா வராதா அப்படிங்கறத சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் ஷுட் என்ஷூர் தட் இட் இஸ் கம்மிங் அண்டர் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸப்ஷன். புரியுதா? இதுதான் வந்து விஷயம். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷனோட வேலை, ப்ரொவிசோங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது டிஃபென்ஸுடைய வேலை. தெரியலன்னா நான் சொன்னதை நீங்க ஒரு வாட்டி போய் படிச்சு பாருங்க. ஐபிஎஸ்ல ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க, எக்ஸப்ஷனையும் ப்ரொவிசோவையும் எடுத்துக்கோங்க. இப்ப ப்ரொவிசோல என் கேஸ் வருதுங்கிறத யாரு மெய்ப்பிக்கணும், தட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் வித் டிஃபென்ஸ். அதே ஒரு கேஸ் எக்ஸப்ஷன்ல வரல, இது ப்ராப்பரா இந்த டெஃபினேஷன் கீழே தான் வருது, கரெக்ட் தான், செக்ஷன் 302ல இவருக்கு அகேன்ஸ்டா சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறது சரிதான், பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றது யாருடைய வேலை? ப்ராசிக்யூஷனுடைய வேலை. சரியா? அதுக்கு அடுத்து சேவிங் கிளாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் ரிப்பீல் ஆயிடுச்சுன்னா அந்த ரிப்பீல் பண்ணதுனால ஏற்கனவே நடந்த விளைவுகளை அது என்ன ஆயிடாது, மாத்திடாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக they would keep சேவிங் கிளாஸஸ். கான்ஸ்டியூஷன்ல கூட ஆர்டிகல் 31A B C அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேவிங் கிளாஸ் இருக்கும். நாட் வித் ஸ்டாண்டிங் தட் அப்படின்னு இருக்கும். நாட் வித் ஸ்டாண்டிங் தட் இயர்லியரா ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் இப்ப நான் ரிப்பீல் பண்ணதுனால அது என்ன ஆயிடல, நல் அண்ட் வாய்ட் ஆயிடல அப்படிங்கிறத சொல்றதுக்கு பேர் தான் சேவிங் கிளாஸ். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி பாலிகாமி இஸ் அலோட் அண்டர் த கஸ்டம்ஸ் ஆஃப் இந்து லா, பட் ஆஃப்டர் இட் ஹஸ் பீன் கோடிஃபைட் பை வர்ச்யூ ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ஒன்லி மோனோகாமி இஸ் அலோட். அப்போ பாலிகாமி இஸ் ஃபார்பிடன் அண்டர் லா. அப்போ அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்க நல்லா படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இட் டஸ் நாட் இன்வாலிடேட் எனி மேரேஜஸ் that happened before the commencement of this act அப்படின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எதற்குன்னா அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 முறை கூட திருமணம் செய்யப்பட்டிரலாம், அதையெல்லாம் இது என்ன பண்ணல, இன்வாலிடேட் ஆக்கல. அப்ப அது வந்து ஒரு சேவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 31A B C அதெல்லாம் பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஒரு இடத்தை previously land was a fundamental right under part 3 of the constitution. அப்போ அது சம்பந்தமா enactment எடுத்து அதை 9th schedule பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, இதற்கு முன்பு செய்த விஷயங்களை அது எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சேவிங் கிளாஸ். நீங்க போய் பாருங்க, கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 31A B C பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த இன்னும் 2 இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். ரொம்ப லேட் ஆக்கிடுறேன்ல.
சார் சொல்லுங்க சார் சாரி சார், இங்க பவர் கட் ஆனதுனால 12:40 போல லாக் அவுட் ஆயிடுச்சு சார். இப்பதான் சார் லாகின் பண்ணேன். அது ஓகே. அது வந்து டைரக்டரி மேண்டேட்டரியா இந்த கிளாஸ்ல ஏதாவது எனக்கு தெரியல, இல்ல ஏதாவது உனக்கு புரியல, அதை சொல்லுங்க. ஓகே ஓகே சார். இல்ல சார், புரிஞ்சது சார். புரிஞ்சுதா? லாஸ்ட் 10 minutes தான் சார் மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் சார் ஜாயின். ஓகே ஓகே சரி, உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுடைய அசைன்மெண்ட் டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ சார்.